மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எழுதப்பட்ட விதியின்படிதான் ஒவ்வொரு ராசியினருக்கும் எல்லாம் நடக்கும். அந்த வகையில் தான் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்து உயிர்களையும் படைத்த பிரம்மன் எழுதிய விதியின்படி கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்களா, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும், எப்போதான் முடிவுக்கு வரும் அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் பிரம்மன் எழுதிய விதியின்படி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத மட்டும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பண வரவில் தாமதம், வேலை கிடைப்பதில் தடை, ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை அப்படின்ட்டு இருப்பவர்களுக்கு குரு பகவானால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்றது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. குரு பகவான் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு அடுத்தடுத்து பல நன்மைகளை கொடுப்பார். குரு பகவான் எப்பவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். தடைபட்ட பதவி, தடைபட்ட வேலை, இது அனைத்தும் குரு பகவானால் சரியான நேரத்தில் கிடைக்கப் போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் நிச்சயம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி வரன் அமைய வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் எல்லாம் உங்களுக்கு தகுந்தாற் போல அமையும். பிள்ளை இல்லையே என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. என்னுடைய அனுபவத்திலேயே சிம்மம் ராசியில் பிறந்த கிட்டத்தட்ட 6-7 பேருக்கு 10 வருடம், 15 வருடம், ஏன் 20 வருடம் கழித்து கூட தம்பதியினருக்கு பிள்ளை பாக்கியம் இருந்திருக்கின்றது. ஆகையால் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் புத்திர பாக்கியம் இல்லையே என்று கவலையே படாதீங்க. சரியான நேரத்தில் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க. சரியான நேரத்தில் எடுத்துரைப்பீங்க. உங்களை பற்றி இழிவாக பேசியவர்கள் எல்லாம் தெரித்து ஓடுவாங்க. உங்களுடைய பேச்சில் எப்பவுமே ஒரு இனிமை இருக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதிப்பவர்களாக இருப்பவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் வெற்றியில் முடிப்பீங்க. செல்வம் பல வழிகள்லையும் உங்களை தேடி வரும். உங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சரியான பாதையில் செல்பவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்து வெற்றியை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு பிரபலமானவர்களின் நட்பால், விஐபிகளின் அறிமுகத்தால் ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அப்படின்றதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு தொழில் செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, அதில் உங்களுக்கு பிரபலங்களின் நட்பு அதன் மூலமாக தொழில் வியாபாரத்தின் மூலமாக கிடைத்து விஐபிகளின் அறிமுகம் உண்டாகி பெரும் லாபத்தை பார்த்து கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்க புதிய கடன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் எதிர்பார்த்தது போலவே நடக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். உங்களை நம்பியவர்களுக்காக எதையும் செய்ய துணிபவர்களாக இருப்பவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள். எதிரிகளின் தொல்லைகளோ உங்களுக்கு நீங்கிடும். உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள் எல்லாம், பொறாமையால் பொங்கியவர்கள் எல்லாம் உங்களை விட்டு தெரித்து ஓடுவாங்க.
நீங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன்களை பிரம்மனால் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் நிச்சயம் கொடுப்பார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா மிக பெரும் வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும், யாரை பகைத்து கொள்ள வேண்டும், யாரிடம் அன்பாக பழக வேண்டும் அப்படின்ட்டு எல்லாமும் தெரியும். இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலமே. அது மட்டும் இல்லாமல் இரக்க குணம் படைத்தவர்கள், ஏழை பணக்காரன் அப்படின்ற பாகுபாடெல்லாம் இல்லாமல் பழகக்கூடியவர்களாக இருக்கீங்க. இந்த பலத்தால் நீங்கள் என்ன வேணுமானாலும், எப்போ வேண்டுமானாலும், எதை வேண்டுமானாலும் சாதிப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு இதற்கு பக்க பலமாக இருப்பார் என்பது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில் உங்களை போல கொடிகட்டி பறப்பவர் யாரும் இருக்க முடியாது. 100ல் 90% சிம்மம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். 10% பேருக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உங்களுடைய திறமையால், வல்லமையால் முடிவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. திருமண வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவியால் பெரும் ஆதாயத்தை பார்ப்பீங்க, லாபத்தை பார்ப்பீங்க. எந்த ஒரு கட்டத்திலையும் வாழ்க்கை துணை நிச்சயம் உங்களுக்கு உதவிகரமாக, பக்கபலமாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகள் சிறப்பான ஒரு கல்வியை நிறைவு செய்து அவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு வேலையில் அமர்ந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பேரை வாங்கி தருவாங்க. அவங்க மிக பெரும் அளவில் சம்பாதிக்கவும் செய்வாங்க. இதனால் உங்களுடைய குடும்பத்தின் வருமானம் கூடும், மதிப்பு மரியாதை வெளி ஆட்களிடம் அதிகரிக்கும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புத காலகட்டம் தேடி வரப்போகின்றது. பல வருட காலமாகவே தொண்டனாகவே இருந்து கஷ்டப்பட்ட உங்களுக்கு என்னடா இது இப்படி நடக்குது, நாம் எப்போ தான் முன்னேறுவது, நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மீது விழுந்து பெரிய பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரப்போகின்றது. சரியான நேரத்தில் மிகச்சரியான அளவிற்கு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய முன்னேற்றம் மற்றவர்களே பொறாமைப்படும் அளவுக்கு இருக்க போகின்றது. உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கப் போகின்றது. அரசியல் ரீதியாக குரு பகவான், சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறார். ஒட்டு மொத்தமாகவே பார்க்கும்போது சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருக்குமே குரு பகவானால், சனி பகவானால் சுப பலன்களும், ராகு கேது பகவானால் நன்மைகளும் உண்டாகும். யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கூட உங்களுக்கு உண்டாகும். கிரகங்களின் நிலை பல நேரங்களில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சில நேரங்களில் சாதகமாக இல்லாத போது கூட உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன், எதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்லது செய்கிறவங்களை ஆண்டவன் சோதிப்பானை தவிர கைவிட மாட்டான். ஆனால் கெட்டது செய்கிறவங்களை ஆண்டவன் நிச்சயம் கைவிட்டுருவான். அதாவது இந்த கிரகங்கள் சாதகமாக இல்லாத போது பாவங்கள் செய்தவர்களுக்கு நிச்சயம் தீய பலன்கள் கிடைக்கும். அதுவே புண்ணியம் செய்திருந்தால் அந்த கிரகங்கள் சாதகமாக இல்லாத போதும் கூட பல நன்மைகள், சுப பலன்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் பிரம்மனின் விதியாகத்தான் இருக்கின்றது. புதிய வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு அப்படின்ட்டு அனைத்தும் உங்களை தேடி வரும். தொல்லை தந்த சக ஊழியர்கள், அதிகாரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள்.
பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு லாபம் உண்டாக போகின்றது. பூர்வீக சொத்தால் பெரிய யோகத்தை பார்க்க போகிறீங்க. சகோதர சகோதரிகளால் பல நேரங்களில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ராசியாக இருப்பது தான் உங்களுடைய சிம்மம் ராசி. உங்களுக்கு உறவினர்களால் சில நேரங்களில் தொல்லைகள் எழவும் செய்யும். சில நேரங்களில் பணம் கேட்டு தொந்தரவு செய்வாங்க. இப்படி உறவினர்களால் பல இன்னல்களை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள். அரசு வழியில் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்கப் போகின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வீட்டிற்கு வாங்கி போடக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கையும் நிச்சயம் உண்டு. அதற்கு ஏற்றாற்போல வருமானமும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடியவராக இருப்பவர் தான் நீங்கள், சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள். அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை எல்லாம் சரியான நேரத்தில் வரக்கூடிய லாபத்தால் அந்த கடனை முடித்து விடுவீர்கள். உங்களுக்கு எல்லா நேரமும், அதாவது சோதனை வரும்போது பக்கபலமாக குரு பகவான் இருந்து அதை தகர்த்து எறிவார். நன்மைகளை மட்டுமே செய்ய முற்படுவார். பலருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள்தான் துணை. கடவுளின் பார்வையால் பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. தக்க சமயத்தில் சரியான பதிலடியை எதிரிக்கு கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. கோவில் குளங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கும். ஆன்மீக நாட்டம், தெய்வ ஈடுபாடு அதிகமுள்ளவராக இருப்பவர் தான் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள். அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் நிச்சயம் உங்களுடைய மனதில் எழும். அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு வருடத்திலையும் ஏதோ ஒரு மாதத்தில் அதற்கான வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. இன்னொரு பக்கம் இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்வதில் ரொம்ப விருப்பம் உடையவர்களாக இருப்பவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள். அதற்கு ஏற்றாற்போல அடிக்கடி சுற்றுலா சென்று வருவீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இயற்கை எழில்மிக்க இடங்கள் உங்களுக்கு பிடித்த இடங்களாக இருக்கின்றது. அரசாங்க தேர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு, அரசாங்க தேர்வு எழுதி உங்களுடைய ரிசல்ட்டுக்காக, உங்களுடைய மதிப்பெண்ணுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக உழைத்துட்டோம், சரியான ஒரு மதிப்பெண் கிடைக்கலையே, ஒரு அதிர்ஷ்டம் இல்லையோ அப்படின்ட்டு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான ராசி தான் உங்களுடைய சிம்மம் ராசி. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் லாபம் உண்டாக போகின்றது. உங்களை சிலர் ஏளனமாக பேசியிருப்பாங்க. ஐயைய, இவனா அதிர்ஷ்டம் இல்லாதவன், இவன் வந்தாலே உருப்படாது அப்படின்ற மாதிரிலாம். அந்த நிலையெல்லாம் மாறி நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நிச்சயம் சனி பகவானால் உண்டாகும். சனி வக்ர பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி காலகட்டங்களெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் இருந்தாலும், சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் என்பதையும் மறுத்துவிட முடியாது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகின்றது. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் சிறப்பானதாக இருக்கும். சிவபெருமான் வழிபாடு, குரு பகவான் வழிபாடெல்லாம் நீங்கள் வீட்டில் இருந்து கூட செய்யலாம். ஆனால் முருகப்பெருமான் வழிபாட்டை திருச்செந்தூர் சென்று செய்துவிட்டு வழிபட்டு விட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய கவலைகள் நீங்கி மிக பெரும் சந்தோஷம் உண்டாகும். குடும்பத்திலையும் குதூகலம் இருக்கும். எப்பவுமே
உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது 1, 8, 9. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை, மஞ்சள். இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட கிழமைகள் இதையெல்லாம் பயன்படுத்தி அதிர்ஷ்ட எண்கள் இதையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை காண பாருங்கள். நீங்கள் சூது, மது, மாது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குறிப்பாக பங்கு சந்தையில் அகலக்காலம் மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிடும். பங்கு சந்தையில் நுழைந்து அதல பாதாளத்திற்கு சென்றவர்கள் சிம்மம் ராசியில் பிறந்த நிறைய பேர் இருக்காங்க. அதற்காக பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லலை. அகலக்கால் வைக்காதீங்க. இதை செய்தால் சரியாக இருக்குமா இருக்காதா என்ற குழப்பத்தோடவும் பங்கு சந்தையில் எந்த ஒரு விவகாரத்திலையும் ஈடுபடாதீங்க. அது மிக பெரும் தோல்வியை தான் உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் அதாவது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் பிரம்மனின் விதியின்படி தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.